எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 42வது பிரவச்சனம். சொன்ன பிரவச்சனம் 42வது பிரவச்சனம். என்ன சொல்கிறா, ராமானுஜ சொல்லு நீ போகக்கூடாதுன்றார. அப்போ இவ அடுத்து சொல்கிறா, மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே அப்படின்றா. மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே. கஜராஜன்றது கஜேந்திரன்ற யானை. மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே அப்படின்றா. மூலம்னா இந்த கஜேந்திரன் அந்த முதல்ல பிடிச்சப்ப ஆதி மூலமேன்னு தான் கத்திட்டான். அது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்க முடியல. கதையா என்ன, அதனோட கதை என்னன்னா, இந்துத்வைமன்னு ஒரு ராஜா. இந்துத்வைமன்ற ராஜா மிகப்பெரிய அறிவாளி, மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன். ஆனாலும் அவனுக்கு அந்த மமதை உண்டு, சுய கர்வம் உண்டு. தான் பெரிய ஆளு, தான் பெரிய விஷ்ணு பக்தன், தன்னை மாதிரி யாரும் பக்தி பண்ண முடியாது. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உண்டு. இந்த மாதிரி எண்ணத்தில் என்ன பண்ணுறான், ஒரு தரம் அகஸ்தியர் வர்றார். அகஸ்தியர் வரும்போது அகஸ்தியரை கொஞ்சம் மதிக்கலை. ஒன்றும் அகஸ்தியர் கோபம் வந்துடுது. இவனுக்கு தான் பெரிய விஷ்ணு பக்தன், நம்ம என்ன இவாளை மதிக்கிறதுன்னு. அகஸ்தியருக்கு இவன் என்ன ஒரு ராஜா, இவன் ஒரு அரசன் எப்படி நடந்துக்கணுமோ அது மாதிரி நடந்துக்க தெரியல. அடியார்களை மதிக்க தெரியல, முனிவர்களை யோகிகளை எல்லாம் மதிக்க தெரியல அப்படின்ட்டு அவனை கேட்பார். கேட்கும்போது அவன் சரியாக பதில் சொல்ல மாட்டான். வாங்க வாங்க சரி சரின்ட்டு போயிட்டு இருப்பான். பாருங்க, இவளுக்கு கோபம் வந்துடும். ஒரு கோபம் வந்தவுடனே, நீ இப்படியா பண்ணுற, நீ போய் பூமியில் ஒரு கஜேந்திரன்ற யானையாக போகிற அப்படின்றான். உடனே அவர் யாரையா பிறக்கிறார், அந்த இந்திரத்யும்னன் யானையாக பிறக்கிறான் பூமியில். இந்திரத்யும்னன் யானையாக பிறந்தான்னா, அவன் யானையாக பிறந்து அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் தாமரை பூ பூக்கும். அந்த பூ எடுத்து போய் பெருமாளுக்கு போடுறது. ஏன்னா இவர் விஷ்ணு பக்தன் இல்லையா, அவருக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு. தனக்கு ஒரு மோசனம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு போட்டுருப்பான். இது இப்படியே இருக்க, ஹூஹூன்னு ஒரு கந்தர்வன். ஹூஹூ, அவன் பேரே ஹூஹூ தான். ஹூஹூன்னுவா. ஹூஹூன்னு அவன் பேர். அவன் என்ன பண்ணுறான், அவனும் அவன் தேவலான்னு ஒரு முனிவர், தேவலான்னு பேர். அவர் என்ன பண்ணுறான், தண்ணிக்குள்ளே இறங்கி பெருமாளுக்கு தியானம் பண்ணிட்டு இருப்பார், பூஜை பண்ணிட்டு இருப்பார். பூஜை பண்ணிட்டு போது இவன் என்ன பண்ணுவான், தண்ணிக்குள்ளே முழுகி போய் அவர் காலை பிடிச்சி இழுப்பான். தண்ணிக்குள்ளே போய் அவர் காலை பிடிச்சி இழுத்தோடனே அவர் துடிச்சு பிடிச்சி அவரோட அந்த தவம் கலைஞ்சு போயிடும். கலைஞ்சு போனோடனே யார் இதுன்னுவார். பாப்பா அதான் தெரியாது, யாருன்னு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. மறுபடியும் பண்ணுவார், தவம் பண்ணுவார். மறுபடியும் போய் அவர் காலை பிடிச்சி இழுப்பான். இழுத்த உடனே கோபம் வந்துடும். உடனே தன்னோட ஞான சக்தியை இப்போ தன்னோட தவபாலனை வச்சு இந்த தண்ணி குளத்தை வற்ற வச்சு இவனை மேலே கொண்டு வா, என் காலை பிடிச்சது யாருன்னு பார்க்கணுன்னுவோம். பார்த்தா இந்த ஊன்ற அந்த கந்தர்வன் இருப்பான். நீ என் காலை தேவையில்லாத என் காலை 2 தரம் பிடிச்சி என்னை இது மாதிரி ஆக்கிட்டா, என்னோட தவப்பாலெல்லாம் போச்சு. நீ எப்படி என் காலை பிடிச்சியோ அதே மாதிரி நீ ஒரு முதலையா மாதிரி வரவாளையெல்லாம் காலை பிடிச்சி இழுத்துட்டு அவளை தின்னுட்டு நீ பாட்டுக்கு பூமியில் போய் கடைன்னுவான். இந்த அப்புறம் தெரிஞ்சு போகிறது அவனுக்கு வருத்தப்படுவான். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, என்னை காப்பாற்றுக்கும் அப்படின்வான். அப்போ நீ போய் அந்த தாமிர பூலோகத்தில் அந்த மாதிரி அந்த குளத்தில் ஒரு யானை பூஜை பண்ணிட்டு இருக்கோம் தேவேந்திரனை. அந்த யானையை போய் காலைப்பிடி. அந்த யானை மகாவிஷ்ணுவை கூப்பிடும். மகாவிஷ்ணுவால் உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. உடனே இந்த இது அந்த முதலையோட கதை. இந்த யானை என்ன பண்ணும், தினம் அந்த குளத்துலேருந்து ஒரு புஷ்பத்தை பறிச்சு போய் ஆதி போல வேணி போடும். பெருமாள் மேலே பூஜை தினம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு நாள் பூஜை பண்ணுறதுக்காக இறங்குறது பாருங்க. இப்போ அந்த இருக்கான் பாருங்க, அவன் முதலையா வந்தவன் பார்த்துடுறான். அந்த முதல்ல பார்த்த உடனே ஓடி இந்த யானையோட காலை பிடிச்சிடுது. காலை பிடிச்ச உடனே யானையோட பலன் என்ன, பலம் எவ்வளவு, அது பிடிச்சி உதறது எல்லாம் பண்ணுறது. ஆனால் முதல்ல பிடினா இன்னும் இடிக்கிறது, சௌரியமாகிடுது. பெரிய பிடியாக பிடிச்சிடுது, அழுத்தமாக பிடிச்சிடுது. பிடிச்ச உடனே தடுமாறுறது யானைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலம் குறையிறது தெரியுது. காலை பிடிச்சிட்டு இருக்குல்ல, இதால் போக முடியல, அது தண்ணிக்குள்ளே இருக்குது, முதலைக்கு பலம் இருக்குது, இதால் முடியல. என்னென்னவோ பண்ணிப்பாங்க, என்னென்னவோ பண்ணி அந்த முதலைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடும். 1000 வருஷம் அந்த முதலைக்கிட்ட போராடி தான் யானை அப்படின்னு இதில் இருக்குது, புராணத்தில் இருக்குது. 1000 வருஷம்னா எவ்வளோன்னு பார்த்துக்குவோம். 1000 வருஷம் அது போராடித்தாங்க அந்த இவங்கிட்ட, அந்த முதலைக்கிட்ட போராடி கடைசியில் இந்த யானை இனிமேல் நம்ம பழைக்க மாட்டோம்னு தோணிடுறது. ஆனால் மூக்கில் எடுத்த பூ அப்படியே இருக்கு. இந்த பூவை எப்படியாவது கொண்டு போய் பெருமாளை சேர்த்துட்டு போய்
அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், எடுத்துன்னு போய் அந்த பூவை கொண்டு போய் யானை அந்த பூவை எடுத்து பறிச்சுன்னு போய் பெருமாளுக்கு சேர்த்துணுமேட்டு கத்துறது. கற்று பெருமாள் அப்புறம் கடைசியில் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு கடைசியில் யானைக்கு வந்து உயிர் போயிடுன்ற மாதிரி தோணிடுது. உடனே எல்லாம் போய்பட்டு ஆதி மூலமேன்னு கத்தும். கஜேந்திர வரதனே, வரத பெருமாளே, ஆதி மூலனே, ஆதி மூலமேன்னு கத்தும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, மூலம் என்று அழைத்தோன்னா கஜேந்திராஜனை போல என்றாலே மூலம்னு கூப்பிடுறது தான், அந்த யானை கூப்பிடுறது ஆதி மூலமேன்னு கூப்பிடுறது. ஆதி மூலமேன்னு கூப்பிட்ட உடனே பெருமாள் அங்கேருந்து கிளம்பி வந்தாராம். அந்த கருடனை கூப்பிட்டு கருடன் வந்து வேகமாக போனாராம். கருடன் வேகமாக போகலன்னு உடனே இவர் கருடனை தூக்கிட்டு வேகமாக வந்தாராம். அதுதான் அந்த கதையோட விசேஷம். என்னென்னா, இப்போ எல்லா இடத்துலையும் கருடன் வந்து பெருமாள் சம்பந்தம் வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பெருமாள் கருடனை இழுத்துன்னு வந்தாராம். அவ்வளோ வேகமாக வந்தாராம். பக்தர்லாம் அவசப்படுறான், என் பேரை சொல்லி கூப்பிட்டா நம்ம போய் பண்ணணும்னு. இதுக்கு முன்னாடி தெரியாமல் இல்லை, பெருமாளுக்கு தெரியுது. அவன் அந்த பக்தர்கிட்ட இருக்க அந்த அந்த இதெல்லாம் கருவெல்லாம் அடங்கட்டும், அவனே வந்து கேட்கட்டும் அப்படின்னு பெருமாளேன்னு வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் பெருமாளே ஆதி மூலமே என்னை காப்பாத்துன்னு சொன்ன உடனே ஓடி வர்றார். பெருமாளே வந்துடுறார். வந்து அந்த சக்கரத்தை ஏவுறார். சக்கரத்தை ஏவின உடனே முதல்ல கழுத்தை அறுத்துரும். சக்கரம் அறுத்த உடனே முதல்ல வந்து அப்படியே ஊஹுவா அப்படியே உடனே கந்தர்வனா உருவாகி ரொம்ப பெருமாளை சுற்றி வந்து சேவிச்சுட்டு எனக்கு மோட்சம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், இது தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இந்த தேவலா முனிவருக்கு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுவார். அவர் சொல்லிட்டு போனோடனே ஆதி மூலத்துக்கு அந்த முதலத்துக்கு வாயாது பட்ட உடனே அந்த இது போயிடும். அந்த இது எடுத்துருவார். அந்த பல்லு போயிடும். போன உடனே இந்த இதை கொண்டு அங்கே பூவை யாரும் சேர்த்துறோம். சேர்த்த உடனே என்ன பண்ணுவார், இந்த முதலைக்கு இந்த யானைக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் மனசுக்குள்ளே, எல்லாம் பண்ணீங்க, நீங்கள் என்னெல்லாம் காப்பாற்றீங்க, எனக்கு மோட்டெல்லாம் கொடுத்தீங்க, யானைக்கு மோட்டம் கொடுத்துருவார். யானைக்கு எனக்கு நீங்கள் மோட்டம் கொடுத்துட்டீங்க பரவாயில்ல அப்படின்னு அந்த இந்திரத்யும்னு கேட்பான். இந்திரத்யும்னு இருந்தான் இல்லையா ராஜா, அவன் கேட்பான், எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் பெருமாளே, நீங்கள் எதுக்கு கஜேந்திரனுக்கு முதல்ல மோட்டம் கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு கொடுத்தீங்களே, எப்படியா இருந்தாலும் நீங்கள் கொடுத்த மோட்டத்தில் வந்து கஜேந்திரனுக்கு தான், இவனுக்கு தானே, அந்த முதலைக்கு தானே முதல்ல மோட்டம் கொடுத்தீங்க, அப்புறம் தானே எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு பெருமாள் எவ்வளோ சொல்லி பார்ப்பார், அந்த காலை தலையை அறுத்தா தானே நீ இப்போ தப்பிச்சு வர முடியும், அதனால தான் அர்த்தம் அப்படின்வார். இல்லை அப்போ கூட மோட்சம் கொடுக்கறது எதுக்கு அவனுக்கு முதல்ல கொடுத்தீங்க அப்படின்னார். இவர் வந்து அப்புறம் பெருமாள் வந்து சிரிச்சுட்டு, நீ வந்து கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிற, ஏன்னா நீ வந்து என்னுடைய அடியார், கஜேந்திரன்றது யானை, நீ வந்து எனக்கு பூஜை பண்ணுவோம், ஆனால் நீ என்னுடைய அடியாரோட காலை பிடிச்சா பார்த்தீங்களா அவன், அதுதான் அவர் வந்து பெருமாள் காலை பிடிக்கல, அந்த முதல்ல வந்து என்ன காலை பிடிக்கல, என்ன காலை பிடிச்சிருந்தா நான் முதல்ல ஒன்று தான் உனக்கு தான் மோட்டம் கொடுத்துருப்பேன், அப்புறம் தான் அது கொடுத்துருப்பேன், என்ன பிடிக்கல, ஆனால் உங்கால பிடிச்சிருக்கு. அதுதான் அந்த அந்த இதுதான் வந்து உங்களுக்கு பெரியாழ்வார் பாட்டிலையும் வருது. அது ஒரு பாட்டில் வந்து அந்த இந்த பாட்டில் வருது, ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டில் முடிப்பான் 1010 பிடித்தார் பெரியவானுள் நிலாவு வரேன்னு அந்த பாட்டு வந்து முடியும். அந்த இது அது ஒரு பாட்டு பெரியார் எழுதினது. அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியார்தம் அடியாருக்கு அருள் செய்யும் படிக்க இல்லா பழனங்குருகூர் சடகோபன் முடிப்பான் 1000 திருவேங்கட தீர்ப்பத்தும் பிடித்தார் பெரியவானுள் நிலாவுவரே அப்படின்றது பாட்டு. இது வந்து பெரியாழ்வார் பாட்டு. அந்த பாட்டில் அதை சொல்றார். அதை சொல்லி அதில் வந்து என்ன பண்ணுறார், பிடித்தார்ன்ற பாருங்க. அது என்னென்னா, பெருமாள் காலை பிடிச்சாலே அவர் காலை யார் பிடிச்சிட்டு இருக்கா, அவருக்கு தான் முதல்ல மோசமா. அவரை மாதிரி தான் அவர் வந்து என்னென்ன பெரிய வானுன்றது மேலுலகம், மோட்ச உலகம். உலாவுவரேன்னா அவன் வந்து அந்த ராஜ கம்பீரத்தோட அங்கே ஒரு சிப்பந்தியாக பயந்து பெருமாளுக்கு பயந்து இருக்குதுல்ல, பெருமாளோட சேவகனா பெருமாளுக்கு ஈக்குவலாக பெருமாள் மாதிரி உலாவிட்டு போனான். நல்ல மரியாதையோட இருப்பான்னு அர்த்தம். வீட்டிலிருந்து உலாவுவரே ஒரு நாற்காலியில், அவளுக்கான நாற்காலியில் உட்காந்து அவள் வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து இது பண்ணுவா, அருள் புரிவா எல்லாருக்கும் அப்படின்றதாக அர்த்தம். அது மாதிரி இதில் என்னென்னா, கஜேந்திரன் வந்து
என்னதான் முதல்ல காலை பிடிச்சா கூட, முதல்ல வந்து கஜேந்திரன் காலை பிடிச்சா கூட, கஜேந்திரன் வந்து பெருமாளோட அடியார், தினம் பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிற அடியார். அந்த அடியாரோட காலை பிடிக்கிறதுக்கு அது கொல்றதுக்கு பிடிச்சது கஜேந்திரன், அது வேற. ஆனா இந்த முதல்ல பிடிச்சது அந்த அடியாரோட காலை தானே பிடிச்சிருக்கு. அது என்ன எண்ணத்துல பிடிச்சதோ தெரியல, ஆனா பிடிச்சது என்னமோ அந்த அடியாருடைய காலை பிடிச்சிருக்கு, பெருமாள் காலை பிடிக்கல. அதனால அதுக்கு முதல்ல மோட்டம். அதனால அடியாருடைய சேவை தான் முக்கியம் அப்படின்றது ஒண்ணு. இதுல ரெண்டாவது சரணாகதியோட முக்கியத்துவத்தை இதுல காட்டுற இதுதான். அதைத்தான் சொல்லுவார் இதுல வந்து இந்த பாட்டுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சரணாகதி. பெருமாள் சரணாகதி பண்றாரு இல்லையா, பெருமாளை வந்து சரணாகதி பண்றதுக்கு இந்த ஆதி மூலம் வந்து பெருமாளே உன்னை சரணடைஞ்சே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த யானை சொல்றது. யானை சொன்ன உடனே பெருமாள் ஓடி வர்றாரு இல்லையா, சரணாகதி. அதான் சரணாகதியோட முக்கியத்துவத்தை உணர்த்ததாக தான் இந்த இந்த பிரவச்சனத்தை அவர் சொல்றா. நாளைக்கு அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ.